அப்பா அப்பா என்னப்பா இவெல்லாம் என்ன மனுஷனுப்பா? இந்த நிலா போயிட்டு இவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ச்சே அப்படிங்கிறாங்க. அவ எங்கடா விரும்பி பண்ணிக்கிட்டா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனசை மாத்திட்டாங்க. ஒரு வருஷம் இருந்ததுல அவங்க வலையில விழுந்துட்டா. அதை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்டா. அதுக்கு தாண்டா இவ்வளோ கோடிக்கணக்குல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பனும் மயனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, எனக்கு எப்படியாவது இது பண்ணுப்பா. இன்னைக்கு கூட்டி போனேனே அந்த ஃபேஷியல் பண்றதுக்குள்ள என்ன அலப்பறை பண்ணிட்டான்ப்பா. அப்படி கையை தூக்கி போடுறான், காலை தூக்கி போடுறான். என்னமோ அவன் கோடீஸ்வரன் மாதிரியும் நம்ம அவங்கிட்ட அடிமையா இருக்கிற மாதிரியும் எப்படிலாம் பண்றான்ப்பா. என்னால தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. எனக்கு நீங்க சொன்னதுனால அடக்கிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு வர்ற கோவத்துக்கு தங்கச்சினோட பார்க்க மாட்டேன். ஐயோ அப்படிங்கிறாங்க. சரி இரு இரு, இப்ப என்னதாப்பா பிளான் போட்டிருக்கீங்க? டேய் இங்க வா, உனக்கு பிளான சொல்றேன் அப்படின்னு 2 பேரும் காதுக்குள்ள குசு குசுன்னு பேசுறாங்க. இங்க எல்லாரும் ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. கொஞ்சம் விளையாடலாமா அப்படின்னு மனோகர் கூப்பிட, அப்பா விளையாட்டா? என்னப்பா சும்மாதாம்மா, எவ்வளவு நாளாச்சு. நீ நாளைக்கு போசுக்குன்னு வீட்டுக்கு போயிருவ, உங்க வீட்டுக்கு. நீ இப்பதானே இருக்கிற, எல்லாரும் கொஞ்சம் மியூசிக் சேர் விளையாடுவோமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிக்கல, அப்பா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் வரும்டா, இருடா அப்படிங்கல. கரெக்டா நகைக்கடையில இருந்து ஆளுங்க வராங்க. வாங்க 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 அப்படின்னு கூப்பிட, என்னாச்சுப்பா? எல்லாரும் அசம்பிளுங்க, 50 பேர் இருக்கையில கொண்டாந்து கொடுக்குறாங்க. பாக்குறாங்க, பார்த்தா பாக்ஸ் பாக்ஸா 4 நகைப்பெட்டிலையும் வைர நெக்லஸ். வைர நெக்லஸ் பார்த்தோன்னு நடேசன், ஐயோ பல பலன்னு இருக்குது. ஏமா மருமகளே சூப்பரா இருக்கே. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமா அங்கிள். பாக்குறாங்களா நிலா, இங்க வா, இது பிடிச்சிருக்கா? அப்பா எதுக்கு 4 ஒரே மாதிரி இருக்கு? ஆமாம்மா, இந்த நெக்லஸ் உனக்கு நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கழுத்துல மாட்டி விடுறாங்க. அப்படியே டால் அடிக்குது பல பலன்னு. நல்லா இருக்குப்பா. எதுக்குப்பா இது? இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு சிம்பிளா ஒரு செயின் அது போதும். அது இருக்குது, இந்தா நான் கழுத்துல இருந்து இப்பயே நான் போடுறேன் அப்படின்னு தான் கழுத்துல இருந்து எடுத்து போடுறாரு. இது போதுப்பா, அப்புறம் எதுக்குப்பா? வேணாம்ப்பா, நீ சும்மா இரு. சரிப்பா, இதெல்லாம் இது ரிசப்ஷன்ல 4 பேரும், நம்ம வீட்டு 4 லேடிஸும் ஒன்னா நிக்கணும். இது அம்மாவுக்கு ஒண்ணு, ஓ அன்னிக்கு ஒண்ணு, இது நம்ம குட்டிமாவுக்கு, இந்தாங்க ஆளுக்கு ஒண்ணு பாருங்க அப்படிங்கல. எங்களுக்கு எதுக்குங்க? அப்படியே மருமகளும் சொல்லுது. ஐ தாத்தா நல்லா இருக்கு அப்படின்னு பாப்பா சொல்ல, நல்லா இருக்குல்ல, 4 பேரும் நாளைக்கு இதை போடுறீங்க அப்படிங்கல. அப்பா இருக்கட்டும்பா, சரி இருக்கட்டும், அதெல்லாம் நீ போட்டு நிக்கணும். சரி தேனு, இதெல்லாம் வாங்கி பத்திரமா வை, கொண்டே ரூம்ல பத்திரப்படுத்தி வை. இது எத்தனை ஒன்னொன்னு ஒவ்வொரு கோடி. கோடியா மருமகளே, கோடியா? நடேசன் சொல்ல, ஆமா அங்கிள், டைமண்ட் நெக்லஸ்னாலே அப்படித்தான், எங்க குடுப்பா அப்படின்னு பாக்குறாரு. ஏய் நல்லா இருக்கே நல்லா இருக்கே. சோழன் என்ன பண்றாங்க, அப்பா இதெல்லாம் இங்க வாங்கணுமா? ஐயோ குடியா அப்படிங்கிறாங்க. அப்படியே மெதுவா, டேய் சும்மா இருடா, நம்ம வீட்டு நகையை நம்ம பாக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? சேரன்னு பக்கத்துல வந்துட்டு, அப்பா நகையெல்லாம் பாக்காதீங்கப்பா, கொடுங்கப்பா, வேணாப்பா. டே இருக்கட்டும்டா, மரும விட்டாங்க தானே, அப்படி பாருங்க அங்கிள், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ பளபளன்னு இருக்கு, அந்த நகை அந்த நகை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஐயோ எல்லாம் நல்லா இருக்கே. ஐயோ இந்த நாளையே நல்லா கழுத்துல மாட்டிக்கலாம், நான் லேடிஸா பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவர் வெள்ளந்தியா மனசுல எதுவும் இல்லாம கொடுக்குறாருங்க. வச்சு வச்சு பார்த்துட்டு, டேய் பல நழுவி பால்ல விழுகுதுடா, சூப்பர்டா அப்படின்னு அப்பனு மைனு ஐஃபை அடிச்சுக்கிறாங்க. ஆனா ஆமாங்க, அவங்களோட மாஸ்டர் பிளானே என்ன தெரியுமா? இந்த நகையை பூரா நைட்டோட நைட்டா எடுத்து கொண்டு அவங்க சோழன் பேக்லயோ இவங்க பேக்லயோ வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் நகையை காணாம தேட, அவங்க பெட்டிக்குல இருந்து எடுக்க, எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல நடக்கும் இல்லையா? அதேதான் இப்ப பிளான போடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டே பத்திரம் வைங்கிறாங்க. அப்புறம் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காக வாட்சை கொடுக்குறாங்க. இது எவ்வளவு? இதுவும் 1 கோடியா? கரெக்டா சொல்லிட்டீங்க, ஃபுல்லாவே தங்கம் வைரம் தான் இழைச்சிருக்கிறது, முள்ளெல்லாம் வைரம் அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு? ஏன்பா? ஏன் மாப்பிள்ளைக்கு நான் வாங்குறேன், அதே மாதிரி என் பையனுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல நிலா. சரின்னு சொல்லிட்டு தேன்ட்டு கொடுத்துட்றாங்க. கொண்டே பத்திரமா வைமா அப்படிங்கல. நான் வச்சிடறேன் அங்கிள், அப்படி வச்சிடறேன் மாமா அப்படின்னு போறாங்களா. அதுக்கப்புறம் விளையாடுவோமா அப்படின்னு எல்லாரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக் சேருக்கு இவங்க இந்த பக்கம் விளையாடையில சோழன் வந்து மருதாணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போன் கையில வச்சிருக்காரு. போன் இங்கிட்டு பார்க்கல, அப்பா இந்தாங்கப்பா போனை கொண்டே வைங்கப்பா. போனையா? சரி கொடு, நான் கொண்டே என் பேக்ல வைக்கிறேன், நாளைக்கு எடுத்துக்கோ, நான் ஏன்னா எங்கேயாவது மறந்துடுவேன் அப்படின்னு தன்னோட பேக்ல கொண்டே வச்சிடுறாரு. பத்திரம்ப்பா, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்றாங்க. சோழன் மருதாணி போடணும் அப்படிங்கல. மாப்பிள்ள நீங்கள் விளையாடுவாங்க வாங்க, இன்னைக்கு எல்லாரும் ஃப்ரீயா விளையாடணும் அப்படிங்கிறாரு. இல்ல நான் மருதாணி வச்சுக்கிறேன். அட வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இல்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்களா. எல்லாருமே மியூசிக் சேருக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க பாப்பா என்ன பண்றாங்க, நிலாவோட அண்ணன் பொண்ணு என்ன பண்ணுது, அப்பா போனை கொடுப்பா, நான் கேம் விளையாடணும்.
இங்க பாரு கேம்ல விளையாட நீ போ அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களே முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்காங்க இல்லையா? கொடுமுட்டி எப்படா முடியும் உன் பிராவும் ஜாக்கெட்டும்பாங்கல்ல, அந்த மாதிரி இவன் எப்படா முடிக்கணும்னு இருக்கிறேன். இங்க நிலா என்ன பண்ணுது, பாப்பா அழுகுற பார்த்துட்டு இங்க வாடா அத்தை தரேன் வா, தேங்க்யூ அத்தை நீங்க தான் சூப்பர் அப்படிங்கிறாங்க. இவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஐ கேம் விளையாடுறதே, நானே ஒரு வீடியோ எடுத்துலாமா, எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கையில என்ன பண்றான், தாசுகிட்ட அப்படின்னு கண்ணை காமிக்க இவர் வேகமா நைஸா மெல்ல போறாருங்க. அப்பா அப்பா இங்க வாங்கப்பா, எதுக்கு என்ன விடு, எந்திரிக்கையில புடிச்சு இழுக்குறாங்க. இதுல ஒரு கேம் ஏத்திதாப்பா விளையாடுவோம். அத்தை அதுல கேமே இல்ல, இங்க பாரு நீ பாட்டுக்கு வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு வேகமா இங்க போறாங்க. போயிட்டு என்ன பண்றாரு, மெல்ல மெல்ல போறாரு. பாப்பா பாக்குது, அப்பா எதுக்கு இங்க போறாங்க, எல்லாரும் இங்கதான் இருக்கணும்னு தாத்தா சொன்னாங்க, இவங்க ஏன் இங்க போறாங்க அப்படின்ட்டு பாப்பா மெல்ல அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காளா, எடுத்து உள்ளார போயிட்டு கரெக்டா தான் பொண்டாட்டி வச்ச இடத்துல இருந்து எடுத்துடுறாருங்க நெக்லஸ். எடுத்துட்டு அப்படியே இருங்கடா இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு எடுத்துட்டு வெளியில வர அந்த பிள்ளை வீடியோ எடுத்துட்டே இருக்கு. அப்பா ஏதோ பைய எடுத்துட்டு வராங்க, இது தாத்தா கொடுத்த பையாச்சே, சரி ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே எடுத்த வாக்குல இருக்கு. அப்பா எனக்கு ஒரு கேம் எடுத்து தரீங்களா இல்லையான்னு கேட்க போகையில உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. இது எங்க போறாங்க, அப்பா சோழன் அங்கிள் இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வாராருங்க. வெளியில வந்து அப்பா வச்சாச்சு நிம்மதி, நாளைக்கு இருக்குடா உங்களுக்கு கச்சேரி அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு அங்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி போயிட்டு அங்கிட்டுக்கா போயிட்டு இப்படி வந்து எல்லாரோடையும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்ன அப்பா அங்கே போனாரு இங்கே போறாரு, சரி எங்கே போனா நமக்கு என்ன அப்படின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடுதுங்க. கேமும் விளையாண்டு முடிச்சிடறாங்க. சரி வச்சிட்டியா, சக்சஸ் பா சக்சஸ் சொன்ன கையோட ஓகேப்பா, சரி சரி அவங்கவுங்க வேலையை பாருங்க. அப்பா இன்னும் முடியலப்பா, விளையாடவே இல்லை, இல்லை நாளைக்கு வேலைங்க நிறைய இருக்கு, இதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு என்னக்கா பண்றாங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நகையை வச்ச ஆள் என்ன பண்றான், அந்த வச்சாங்க பார்த்தீங்களா ஃபோனு, சோழனோட ஃபோனு, அதையும் எடுத்துட்டு போயிடுறாரு. ஏன்னா அப்பதான் கண்டுபிடிக்க முடியுமா, அவன் ஃபோனை எடுக்கல நகையை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்காண்டி வச்சுட்டு போயிடறாங்க. அடுத்து சோழன் இப்போ போய் அந்த ஃபோனை எடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி மருதாணியை வச்சு விட்டுறாங்க ஃபுல்லா. மாப்பிள்ள இதை எடுத்துடாதீங்கன்னா அப்புறம் இது நல்லா விடிய விடிய இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். விடிய விடியவா, ஐயோ அப்படிங்கிறாங்க. அட பரவாயில்ல மாப்பிள்ள, வாங்க எல்லாரும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே தூங்குவோம். அந்த போனை இப்போதைக்கு அவன் எடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி, அதாவது போனை தேடி நடேசன் பையன் எடுத்துடக்கூடாதான் அப்படியே இதுங்கிறாங்க. காலையில பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ரெடி ஆகுறாங்க. எல்லாம் சோழன் போயிட்டு நிலா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என் போனை எங்க வச்சேன் அப்படின்னு இருக்கல, ஓ அப்பா கிட்ட கொடுத்தேன், அப்பாவை தேடுறதுக்குள்ள எங்க போறாரு எங்க சோழன். இப்போதைக்கு போன் முக்கியமா, நான் இருக்கல இங்க இருக்கல, போன் எதுக்கு, ஓ என் பொண்டாட்டியை மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படித்தானே, ஆமா அப்படிங்கிறாங்க. சரி விடு இருக்கட்டும், அப்பாட்ட தானே இருக்கு, ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போன் எடுத்துக்கிறேன், என் செல்லத்தை கொஞ்சறத விட வேற என்ன எனக்கு வேலை அப்படின்னு ஜாலியா கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் நமக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. அடுத்து ரெடி ஆயிட்டு மேடைக்கு போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஏமா நெக்லஸ் எங்கம்மா அப்பா கேட்கிறாரு. ஐயோ மறந்துட்டுமே, அண்ணி போய் நெக்லஸ் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன். வாட்சை எடுத்துட்டு வாமா. சரி அப்படின்ட்டு உள்ளர போயிட்டு பாக்குறாங்க, காணோம். ஐயோ அங்கிள் நகையை காணோம், நெக்லஸை காணோம். என்னம்மா சொல்ற, எத்தனை கோடி 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 அம்புட்டு 7-8 கோடிமா நீ பாட்டுக்கு விட்டுட்ட, பாருங்களேன் நகையை காணோன்னு தேடல, கோடி போச்சுன்னு தான் தேடுறாங்க. அடுத்து எல்லாம் பக்கான்னு வேக வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நகையை காணுமே, நகை போச்சே அப்படின்னுட்டு இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தெரியல. எல்லாரும் ஆளாளுக்கு தேடிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடமும் தேடியாச்சு. இப்ப மீதி இருக்க வேண்டியது ஓ மாப்பிள்ளை ரூம் தாம்மா, நீ கோச்சுக்காத நீலா, அங்க இருக்கான்னு பாக்கலாமா. அப்பா யாரை பார்த்து சந்தேகப்படுறீங்க, நகையை கொண்டு அண்ணி வச்சது நம்ம ரூம்ல, அங்க போய் எப்படி தேட போறீங்க, அவங்களாம் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இல்லம்மா நான் அவங்களை எடுத்தாங்கன்னு சொல்லல. புரிஞ்சு போச்சு டே, உன் மாமனாரு ஏதோ கங்கணம் கட்டிட்டான்டா பாண்டி சொல்றாரு. டேய் நானும் அதான்டா சொல்றேன், எனக்கு பயமா இருக்குடா, அப்பா வேற நெக்லஸ் இப்போ இந்த ஆள்கிட்ட சொன்னேன் நேற்று, அப்படியே என்னத்தையே காங்காதேன் பார்த்த மாதிரி, மிட்டாய் கடை பார்த்த மாதிரி பார்த்தானே, ஐயோ டே தகப்பா இப்போ என்ன பண்ண போறது, டே நமக்கு என்னடா பயம், நம்ம என்ன எடுத்தமா என்ன அப்படின்னு சத்தமா பேசுறாரு. என்ன இல்ல இவங்க பயப்படுறாங்க, நான் தொட்டு பார்த்தனால என்னை ஏதோ நீங்க சந்தேகப்படுவேன்னு, என்னையெல்லாம் சந்தேகப்படுறாதியப்பா, எனக்கு தேவையில்லை, என் பொண்டாட்டி கொடுத்தனக்கே நான் பத்திரப்படுத்தி என் மருமகள்கிட்ட கொடுத்தேன், அதனால அப்படிங்கல. சரிங்க பார்க்கணும்ல, பார்க்கணும்னா பார்த்துக்கங்க, என் பேக்லாம் அங்கேதான் இருக்கு, டே பல்லவா போயிட்டு எல்லாரும் பேக்கையும் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்தாங்க எல்லாத்தையும் பாருங்க அப்படிங்கல. அப்பா வேணாப்பா இதெல்லாம் தொடர்றது தப்பு அநாகரியம், இல்ல நீலா அப்படின்னு பூசி மொழுகுறாரு. உடனே அண்ணங்காரன் வேணுக்குன்னே, அவன் ஒருத்தன் கேட்டவனா இருந்துக்கலாமா, இங்க பார் உன் புரிச்சவன்ட்ட ஆளுகளுக்கு நீ பேசு, நான் வேணாங்களே, ஆனா அது எத்தனை கோடி பலன்னு பல்ல இழிச்சாங்கல்ல நேற்று பார்த்தோன்னே, அதனால ஆட்டையை போட்டாங்க. சரிப்பா அப்படியே எடுத்தாலும் எடுத்து இதுக்குள்ளே வைப்பாங்க, நம்ம காணாம தேட மாட்டோமா, அப்படி எப்படி இவங்க எடுப்பாங்க, அதுதான்மா நம்ம தேட மாட்டோம் அப்படிங்கிறக்காண்டி எடுத்திருப்பாங்க, நீ பேக
நகை பார்க்கணும், பார்த்துட்டு இல்லைன்னா விட்டுற போறோம். சரி பாருங்க, ஆனா அதுல இருக்காது. இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கு கச்சேரி. இந்த ஜென்மத்துக்கு உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். உங்களை காரி துப்பிட்டு போயிருவேன் அப்படிங்கிறாங்க. துப்புவடி துப்புவ, என் ஆட்ட துப்புறேன்னு பாப்போம் அப்படின்னு மயனும் அப்பன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா கொட்ட சோழன் பாக்குறாரு, என்னடா மெல்ல மெல்ல கொட்டிட்டு இருக்க, தலைகளை கொட்டுறா அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு பொருளா கொட்ட கொட்ட ஒண்ணுமே இல்ல. கடைசியா ஒரு அப்பம் பேக்க அப்படியே தூக்கி கொட்ட புதக்குன்னு வந்து விழுகுதுங்க. அப்படியே தூக்கி வாரி போடுறாங்க. அப்படியே அசந்து போறாங்க நிலா. என்ன நகை இதுக்குள்ள இருக்கு பாத்தியா, என்னமோ சொன்ன, உன் புருஷன் விட்ட ஆளுக, உன் மாமனாரு எல்லாம் பொக்கிசம் தங்கம் வைரன்னு. இப்ப என்ன பண்ண போற? ஏண்டா என்னமோ நேத்து ஃபேசியல் கூட்டி போயில, நான் 2 கோடி ரூபா பணம் தர்றேன், என் தங்கச்சியை விட்டுருங்கப்ப என்னடா சொன்னேன்? பாக்குறாங்க நிலா, என்ன சொன்ன? என் பொண்டாட்டி ஒரு பொக்கிஷம், அவளை விட நீ குடுக்குற கோடி என் காலு தூசுக்கு சமம். உன் தங்கச்சிக்கு அவ்வளவுதான் மதிப்பாடா, மரியாதையாடா? உன் தங்கச்சிக்கு நீ என்ன மதிப்பு கொடுக்குறியோ இல்லையோ, என் ராணிடாவ, என் மகாராணி, என் பொண்டாட்டிக்கு இந்த உலகத்தை எடுத்து எழுதி வச்சாலும் தகாது. அப்படி இருக்கல நீ 2 கோடி கொடுக்க போறியா? நீ எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் என் நிலா மாதிரி எனக்கு கிடைக்காது அப்படின்னு நிலாவை பத்தி பெருமையா நம்ம சோழன் அவங்க அண்ணன்ட்ட சொல்லிடுறாருங்க. அந்த மாதிரி சொன்னியடா, இப்ப என்னடா அல்ப ஒரு கோடிக்காண்டி இந்த இது ஐய அப்படிங்கல. இங்க பாரு நிலா, நீ நம்புறியா? நம்பாத நிலா. நிலா அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. அசைஞ்சு போய் என்ன சொல்றேன்னு தெரியாம, அதாவது இவங்க எடுத்துட்டாங்கன்னு இல்ல, இப்படி அப்பா அப்படி பழி போட்டாரே இவங்க மேல, அந்த நினைப்புல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னம்மா நீ பேசாம நிக்கிற பார்த்தா இந்த மாமாவை நீ சந்தேகப்படுறியா? ஐயோ அங்கிள், நான் அப்படிலாம் சொல்லல. அப்பா என்னப்பா இது, என்னம்மா சொல்ற? இது எப்படி இந்த நகை அங்கே வந்துச்சு? அத நீதாம்மா சொல்லணும். நான் சொல்லணும்னா நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த வீடு நம்ம வீடு தான். நான் அங்கே நகை அங்கேயில கொண்டு போய் வச்சேன். அவங்க அண்ணன் என்ன பண்றாங்க, நான் நல்லா பூட்டிட்டேன். பூட்டினது எப்படி திறந்து வந்துச்சு, இந்த சாவி எப்படி அவங்களுக்கு போகும் அப்படிங்கல. அப்படியே ஐயோ சாவி பூட்டி அவளை வேற பூட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு அப்பனமேன்னு வந்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல குற்றவாளிங்க அதை நாங்க ஆதாரத்தை விட்டுட்டு போயிருவாங்கன்னு சிவாஜி கணேசன் படிக்காதவன் படத்துல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் பூட்டினதை எப்படி திறந்து போயிருப்பாங்க. அதாவது பெட்டியோட எடுத்துட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த நகை பைய மட்டும்தான் எடுத்துட்டு போயிருக்காங்க பூட்டியை திறந்து. இப்ப என்ன பண்றாங்க, என்னன்னு தெரியாது, உன் மாமனார் எடுத்திருக்காங்க, உன் புருஷன் விட்டாலும் எடுத்திருக்கேன், இதோ சோளம் கூட எடுத்து வச்சிருக்கலாம். சரி எங்க சோளா, உன் போன் எங்க அப்படிங்கல. அப்பா என் போன் எங்கப்பா? டேய், நான் தான் என் பேக்ல வச்சிருந்தேனடா, நீ எடுத்துட்டு போயிட்டியான்னு நான் நினைச்சேன். நான் எடுக்கலப்பா. நிலா பாத்தியா நிலா, போனை எடுத்துட்டு நகையா அதுக்குள்ள வச்சுட்டான். ஏன்னா பழி வந்தாலும் அப்ப மேல வரட்டுன்னு. அதானே. டேய் சொல்லுடா சொல்லு அப்படின்னு சட்டையை பிடிக்கிறான் அவங்க அண்ணே அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பேச்சாவே இருக்கணும். எதுக்கு இப்ப கையில சட்டையில கை வைக்கிற? உன் புருஷன் திருடி இருக்காண்டி. எங்க திருடினாரு, என்ன திருடினாரு? அவர் திருடணும்னு அவசியம் இல்ல. அவங்க என்ன இவங்க நினைச்சுக்கிட்டீங்களா? உன் காசுக்காரன் பேசாத, அதுக்காகத்தான் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் அடிச்சு சொல்லுவேன். அப்பா நான் போலீஸுக்கு கால் பண்றேன்ப்பா. போலீஸுக்கா? கால் பண்ணுப்பா, கால் பண்ணு அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, என்ன இது போலீஸுக்குன்னா வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்றாளே. சோழன் பாக்குறாங்க, பண்ணுங்க, நான் எடுத்துனாதான் நான் பயப்படணும். திருடனவன் தப்பு பண்ணவன் அவங்க தான் பயப்படணும். நான் தப்பு பண்ணாதவன், நான் நெஞ்ச நிமித்து சொல்லுவேன். எத்தனை சாமி வந்தாலும் சரி, நாங்க உங்க வீட்டு நகைய இல்ல, உங்க வீட்டு நகையில எந்த வீட்டு நகையை நான் தொட மாட்டேன். வேணா உங்க பொண்ணை நான் தொட்டேன்னா அதுக்கு காரணம் அது மனசு சம்பந்தப்பட்டது. அதுவும் அவ சம்மதத்தோட தான் நான் தொட்டேன். ஆமையா, அவளை தொட்டேன் தான். மத்த அதை தவிர உன் வீட்டுல எதையுமே நான் தொட்டதில்ல. இந்த நேத்து இன்னைக்கு சோறு சாப்பிட்டுருக்கோம், அதுக்கு வேணா அப்படின்னு சட்டப்பையில இருந்து, நிலா இதை உங்க அப்பாட கொடுத்துரு, இதுல 20,000 பணம் இருக்கு, நாங்க 5 பேரும் சாப்பிட்டுருக்கோம், நீ ஒரு ஆள் 6 பேருக்கும் 20,000 பணம் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிட போறோம் அப்படிங்கிறாங்க. சோழா இருங்க சோழா, நீங்க ஏன் பறக்குறீங்க? என்ன நிலா இப்படி பேசுறா, நீ பறக்குறேங்கிற? உடனே இங்க தாச்சு இருந்துட்டு போலீஸுக்கு போன போடு. அண்ணே போலீஸுக்கு போன போடாத, உனக்கு தான் அசிங்கம், நீ தான் அசிங்கப்பட்டு போய் நிப்ப அப்படின்னு அழுத்தி எழுதி சொல்ல, இதை விட்டுருங்க மாமா, நம்ம ரிசப்ஷன் வேணா ஒண்ணு வேணாம், வாங்க போவோம் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா என்ன போனுங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க வேகமா கேக்குறாங்க, தப்பு செஞ்சவங்க. சோழன் வந்துட்டு, ஏன் நிலா ஏன் அப்படி சொல்ற, எங்களை நீ நம்பலையா அப்படிங்கிறாரு. ஐயோ சோழா, உங்களை நம்பலைன்னா நான் என்னையவே நம்பலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவங்க பிறந்தவன் நான் போயிட்டான், அப்பா நான் போயிட்டான், அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்றா? இங்க பாரு நிலா, நமக்கு ஒரு அசிங்கம் வந்திருக்கு, அதை நீ உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு சொல்லிரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நடிக்காதடா, இங்க பார்
இவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன், அப்பா போலீஸ் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு தரன்னு சோழனை பிடிச்சி இழுத்துட்டு போக, அதுக்கப்புறம் தான் இவர் ஐயா வண்டி பையிலான்னு இருந்துச்சு, இவரையும் பிடிங்க அப்படின்னு கைய வச்சோன்னே அண்ணே அப்படின்னு கத்திடுறாரு. எல்லாரும் பாக்குறாங்க. அவ்வளவுதான் அவனுக்கு மரியாதை. அவரை யாரு நினைச்ச? அவர் மாதிரிலாம் ஒரு மனுஷனை நீலாம் பார்க்கவே முடியாது. எப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்காரு தெரியுமா? ஊரா அப்படின்னு பல்லவனை பத்தி நினைக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க. என்ன நிலா, சும்மா இருங்க, இங்க பார், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, எனக்கு தெரியும். இப்ப போலீஸ் வந்தா நீங்க தான் மண்ணக்கவீங்க, என்ன என்ன அப்படிங்கிறாங்க. அப்படியா, இத பாரு அப்படின்னு போன காமிக்க அப்படியே உள்ளுக்கு போயிட்டு வர்றது எல்லாம் தெரியுது. வாங்கி பாக்குறாரு. சோழன் அதை பார்த்தோன்னு செம்ம காண்டாகிறாரு. அப்படியே மன்னிச்சுக்க நிலா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க அண்ணனை சட்டையை பிடிச்சு சப்பு 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 சப்புன்னு அடிச்சுக்கிட்டே போறாரு. அவங்க அப்பா வந்துட்டு என்னடா என்னடா அப்படிங்கிறாங்க. அப்ப நல்லவனா மாற பாக்குறான். நான் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறக்காண்டி என்ன நிலா, இது என்னது, உள்ளுக்க போயிட்டு வர்றான், அவ்வளவுதான், என்ன போயிட்டு வரங்கிறியா? கரெக்டா அந்த பையோட உள்ளுக்க போறான் உன் பையன், மறுபடியும் பை இல்லாம வர்றான் பாத்தில, அது அப்படிங்கல, என்ன கொண்டே வச்சுவிட்டு அதுலயும் பேசிக்கிட்டு வர்றப்பாரு. அப்பாடா தப்பிச்சோம், இதுல அவங்க மாட்டினாங்க, இந்த விரல ஆட்டி ஆட்டிட்டு போறப்பாரு. இத போலீஸ்ல காமிக்கட்டுமா? இந்த போலீஸ் வந்துருச்சே, போலீஸும் வந்துருது. போலீஸ் வந்தோன்னே என்னப்பா என்ன பிரச்சனை? ஒண்ணுல இங்க ஒரு திருடு போயிடுச்சு, அந்த நகையை திருடினது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? இதோ எங்க அண்ணன் தான், இவரே போன் பண்ணிட்டு இவரே திடீர்ப்பாரா, என்னம்மா அப்படிங்கிறாங்க. அட ஆமாங்க, என் புருஷன் விட்ட ஆளுங்க மேல பழிய போட்டாங்க, அதனால நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ யார் எடுத்தா, எப்படி எடுத்தா, மண்டையை பிச்சுக்கிறாங்க அப்பனும் அவங்க அப்பனும், ஏன்னா அந்த புள்ள எடுத்துச்சுல, அதனால அந்த பிள்ளைக்கு அப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. இப்ப போலீஸ் இப்ப என்ன பண்ணலாம், இவரே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளுக்க தள்ளட்டுமா, இல்ல நகை வந்துருச்சேன்னு விட்டுட்டு போகணுமா, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. பாக்குறாரு, சோழனை பாக்குறாங்க அவங்க மனோகர். மாப்பிள்ள என் பையன் ஏதோ புத்தி கெடுத்தனமா தெரியாம பண்ணிட்டான். அப்பா புத்தி கெடுத்தனமா பண்ணிட்டானா? அவன் வெறும் கீதான், ஆட்டி கொடுக்கறது நீங்க தான், அவன் வெறும் பொம்மை, அவனை ஆட்டி கொடுக்கறது நீங்க தான், எனக்கு நல்லா தெரியும். ஐயோ சத்தியமா இல்லம்மா, உன் அன்பு எனக்கு வேணும்னு இருக்கேல, நான் இப்படி பண்ணுவேனா, ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேக்குறாரு. பத்தாதுப்பா, உண்மையிலே அவன் தப்பு பண்ணியிருந்தானா, உண்மையில நாங்க எந்த தப்பும் பண்ணல, நான் வேணும் அப்படி தெரிஞ்சிருந்தா அடின்னு அடிச்சு சாத்திருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணதுனால விட்டுட்டு இருக்கீங்க. சத்தியமா இல்லம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியல. இங்க பாருங்க, என் புருஷன் என் மாமனார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஏன் முடிவு, நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா அண்ணன் எல்லாம் பாக்காதீங்க அப்படிங்கல. இல்ல நிலா, உனக்காக நாங்க மன்னிக்கிறோம் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. சேரன், பாண்டி, சோழன் எல்லாருமே அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா பாண்டியும் பலன் மட்டும் முடியாத, நீ என்னது இதே இந்த மட்டும் வீடியோ இல்லாம இருந்தா நாங்க எல்லாரும் கம்மியா நிற்போம், அதே மாதிரி அவனு என்னணும் அப்படிங்கிறாங்க. சோழனும் அவங்க அப்பாவும் வேண்டான்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்களா, ரிசப்ஷனுக்கு வந்த உங்க எல்லாரையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளம்புங்க, சாப்பிட்டு போங்க, இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேக் எடுத்துட்டு வாங்க சோழா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே 4 பேர் கையும் பிடிச்சி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கிட்டு திரும்புறாங்க. அவங்க அண்ணனை பார்த்துட்டு போனவங்க மறுபடியும் திரும்பி வந்து அப்படியே தூ அப்படின்னு காரி துப்பிட்டு, சொன்னேன்ல காரி துப்புவேன்னு, அதை துப்பிட்டேன், நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு போறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாம் சபா கலைஞ்சிருது. என்னடா அப்படி மாட்டிக்கிட்ட, எப்படா, யாரா வீடியோ எடுத்தது, அதான் யாருன்னு தெரியலையே, பாவங்க இந்த புள்ள எடுத்தது தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க. ஏன் நிலா, எப்படி நிலா இது எப்படி? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனை என் அண்ணன் பொண்ணு தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கிறா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற? ஆமா, அவகிட்ட நான் தான் போனை கொடுத்தேன், அவதான் எடுத்திருக்கா, நான் யதார்த்தமா கேம் விளையாடுறத பாப்போன்னு பார்த்தா தூக்கி வாரி போட்டுருச்சு, அண்ணன் இப்படி பண்ணது. அப்படியே எனக்கு என்ன மாதிரி ஆச்சு தெரியுமா? ஏன் நிலா, ராத்திரியே பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கலாம்ல. என்ன சோழா, நீங்க என்ன லூசா? ஏன் ஏன் இப்ப இந்த மாதிரி பண்ணனால அவங்க மூக்கோட வட்டு போச்சு. இருந்தாலும் உங்க அண்ணன் எங்க அப்பா இப்படி இந்த எல்லாரும் மத்தியில அசிங்கப்பட்டிருக்க வேணாம்ல. ஏன் சோழா இப்படி இருக்கீங்க? எல்லாம் உனக்காக நிலா. ஆட போங்க, நானே அவங்கள நினைக்கல, இருந்தாலும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஆட போங்க, பணத்திமில ஆடுறாங்க, கஷ்டப்பட்டாமல கஷ்டப்பட்டு. நான் அப்பவே ராத்திரியே போயிட்டு நகைப்பெட்டியே போய் பார்த்துட்டேன். நகை பையோட அப்பா அங்கிளோட பேக்ல இருந்துச்சு, நான் நைட்டே எடுத்திருக்க முடியும், மாத்தி வச்சிருக்க முடியும், நம்ம கிட்ட தான் வீடியோ ஆதாரம் இருக்கே, அப்புறம் எதுக்கு அப்படின்னு தான் நான் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன். இது அழிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப, நாங்கெல்லாம் மாட்டிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன் அழிய போகுது, இதெல்லாம் நான் அனுப்பிட்டோம்ல. அனுப்பிட்டியா யாருக்கு? இங்க பாருங்க அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் காமிக்கிறாங்க. என்னது சேரனும் சோழனும் என்ன என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் அனுப்பிட்டான்,
உங்க போனை தான் நீங்க தொலைச்சு விட்டீங்களே, உங்களுக்கும் அனுப்பிட்டேன். ஆனா போனை பார்த்தா போனை காணோம். பையில வச்சது எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் என் அண்ணன் தான் எடுத்திருக்கேன்னு. எடுத்தா அவன் எவ்வளவு ஒரு பொக்கிஷமான இடமெல்லாம் எங்கன வைப்பேன் பொருள்களை பூரான்னு எனக்கு தெரியும். அங்க போய் பார்த்தேன் இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டு வந்தேன். இங்க பார், உங்க போனுக்கு நான் அனுப்பியிருக்கேன்னு காமிக்கிறாங்க. அட பாவிகளா பல்லவ பாண்டி, இதெல்லாம் ஏன்டா சொல்லாம இருந்தீங்க? ஆமா, அண்ணிதான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான். டேய் இருந்தாலும் பாவம்டா, அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படா உறவு இருக்குது நமக்குன்னு ஒரு சொந்தம்? அண்ணியோட இப்படி சமாதானப்படுத்திருந்தா இப்படி அசிங்கப்படுற இருந்தோம். இப்படி காப்பாத்திட்டீங்க மாப்பிள்ளைன்னு நம்ம சோழனையும் அவங்க பெருமைப்படுத்திருப்பாங்க. போமா, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா அப்படிங்கிறாங்க சேரன். அட விடுங்கண்ணே, இவங்களோட உறவுல இருக்கிறதுக்கு ஒரு கட்டு விறகுல இருந்துட்டு போயிடலாம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே பாக்குறாரு நடேசன். அம்மா, நீ என் வீட்டுக்கு வந்த மருமக இல்லம்மா, என் மகன்னு சொல்ல மாட்டேன், என் தாயின்னு சொல்ல மாட்டேன், எங்க வீட்டு கோலா சாமிமா. அந்த ஐயனார் இருக்காருல்ல, அவர் நீதாமா, பொண்ணு உருவத்துல வந்திருக்காருமா அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க. அப்படியே தம்மார்போட ஒரு குழந்தை எப்படி கொஞ்சுவாங்களோ அந்த மாதிரி சாச்சு கொஞ்சுறாங்க. அப்படியே மீதி 4 பேருமே ஐயனாரை பிடிச்சி அவரை நடேசனை பிடிச்சி சாஞ்சு கட்டிக்கிறாங்க. என் வீட்டுக்கு வந்த எல்லாமே நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டுட்டு வண்டியில கிளம்புறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லாதான் இருக்கும், பார்க்கலாம். இப்படிதான் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க மனோகரும் உங்க பையனும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ இந்த ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.